பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தெய்வன் நல்லவர். ஆமென். பெரிய காரியங்களை செய்கிறவர். உலகம் தன்னிச்சையாக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. சில மனிதர்கள் கூட தங்களுடைய மாபெரும் பலத்தினாலே மாமன்றத்தில் சில சம்பவங்களை, சில காரியங்களை அவர்கள் வழக்குகளானாலும் சரி, சட்ட திருத்தங்களானாலும் சரி, அவர்கள் அதை செய்து நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் உலகத்தின் பல்வேறு நாடுகள், பல்வேறு காரியங்களில் அவர்கள் நம்புகிறதெல்லாம் ஆண்டவருடைய சட்ட புஸ்தகம். ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல் போன பல ராஜாக்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போன பலர் தோற்று போயிருக்கின்றார்கள். பலத்தின் மிகுதியினால் கொஞ்ச காலம்தான் வாழப்போகிற வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது நித்திய காலம் வாழ வேண்டிய அந்த வீட்டிற்கு நாம் பங்கில்லாதவர்களாய் போய்விடலாம். இந்த சமுதாயத்திலே தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை, தங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை அமைத்திருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மகத்துவத்தின் அந்த மேன்மையை நாம் செய்யாமல் இருப்போம் என்றால், எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் அதில் மேன்மை இல்லை. நாம் பிரியமானவர்களே, அதை நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். யோபு 8ஆம் அதிகாரம் 21ஆம் பின்பகுதி இப்படி சொல்லுகிறது: உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார். எப்பொழுது அந்த கம்பீரம் உண்டாகும், எப்பொழுது அந்த மேன்மை உண்டாகும், எப்பொழுது அந்த மகிமையை நீங்கள் பார்க்க முடியும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான், தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். இல்லையென்றால் நீங்கள் பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, யோபு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததினால் தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அவரை எப்பொழுதும் அவர் திட்டத்தை, அவர் விரும்புகிறதை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த அருமையான தருணத்தில் உங்களை பார்த்து கேட்கின்றார். இந்த இரவிலே அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதியுங்கள். ஜீவ சுவாசமாய் நமக்கு இருப்பவர், நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை துதியுங்கள். அது மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ஆண்டவர் எப்பொழுதும் ஒன்வே கம்யூனிகேஷனாக இருக்கணும் விரும்புகிறதில்லை. டூவே கம்யூனிகேஷன். நீங்கள் பேச அவர் கேட்க, அவர் பேச நீங்கள் கேட்க என்று அப்படிப்பட்ட ஒரு உறவு. மாம்சத்தில் தான் அவரை நம்ம பார்க்க முடியல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமில் அவரை பார்த்தாங்க. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை யாரும் அழித்து விட முடியவில்லை. அழிப்பதற்கு பலர் எழும்பினார்கள், யாராலும் முடியாது. இது தேவ ராஜ்யம். அவர் இந்த பூமியை பண்படுத்தவும், பயன்படுத்தவும், நம்மை உருவாக்கவும், நம்மை புதிதாக்கவும் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லை. உம்மை என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம பாடாமல் ஒரு நாள் கூட இருந்திருக்கூடாது. உண்மை துதிக்காமல் ஒரு நாள் இருந்திருக்கூடாது. எப்பொழுதும் கம்பீரத்தினால் உம்மை நிரப்ப வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஆமை தாக்கி போல நல்ல தேவனை சேர்ந்து உயர்த்தி பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைய, நம்புங்க
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைய, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைய, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைய. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. யோபு தன் வருத்தத்துல கூட கர்த்தரை கம்பீரமா துதிச்சிருக்கிறான். தன்னுடைய துக்கத்துல கூட, பிள்ளைகளை இழந்த போது கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய எல்லாவற்றிலையும் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். ஆமே, பரலோகத்துல யோபு எங்க இருப்பாருன்னு என்னால சொல்லவே முடியல. நினைத்து பார்க்கும்போதே புல்லரிக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். ஒவ்வொரு நாளும் துதிக்கும் அந்த பாக்கியத்தை எங்கள் நாவல வைங்கப்பா. எப்பொழுதும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கும் அந்த கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே பெரிய ஜாம்பவானாக, பெரிய இந்த உலகத்துல பேர் புகழ, பெரிய காரியத்தை செய்யறதுக்கு இல்லப்பா, நீர் புகழ்கிறத, நீர் விரும்புகிறத நாங்க செய்து முடிக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதை விட வேற இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருக்கென்று சாட்சிகளாய் நிற்போம், சாட்சியின் தூண்களாய் நிற்போம். ஆண்டவருக்கு அதுதான் பெருப்பம். அவருடைய பிள்ளைகளாய் நிற்போம். ஆமே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனையோ மக்கள் நிற்கிறாங்க, அது உலகத்துக்காக நிற்கிறாங்க. சாதனை படைச்சிட்டோன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்காக நில்லுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் உம்மை பாடி உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். யோபு தனக்குண்டான எல்லாவற்றிலையும் உமக்காக விட்டு கொடுத்து உமக்கு நீர் விரும்பினதை சரியாய் செய்து முடித்தானப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு சரியாய் அதற்கு கீழ்ப்படிந்தான் என்பதை பார்க்கிறோம். நன்மையை பெற்ற நாம் அவரிடத்துல இந்த காரியத்தை, இந்த தீமையை ஏன் பெறக்கூடாது? எவ்வளவு வைராக்கியமாக சரியாக ஆண்டவரே இந்த போட்டியில உம்மை காட்டி கொடுக்காமல், ஆண்டவரை உம்மை விட்டு கொடுக்காமல் சரியாக ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு துதியினால் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தானப்பா. எவ்வளவு இழந்தாலும் உம்மை விடவே இல்லையே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வருகின்ற போராட்டங்களோ, துக்கங்களோ, துயரங்களோ எதுவும் உம்மை விட்டு பிரிக்க முடியாதப்பா. எப்பொழுதும் உம்மை பாடி பாடி பாடி, ஆமென், உம்மை விட நாங்கள் வேற எதை நேசிக்க முடியுப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும். நீரை ஆசீர்வதித்தருளும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி, நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய சகாப்தம் உண்டாகட்டும், புதிய பலன் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். தோல்வியிலிருந்து அவர்கள் ஆண்டவரே புது காரியத்திற்கு நேராக உம்மை உயர்த்தவர்கள் புறப்பட்டு வரட்டும். கர்த்தர் அவர்களை அப்படி ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலையும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.